அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். அது என்னவென்றால், ஒருமுறை அவர் இதை போன்ற ஒரு பள்ளி நிகழ்வுக்கு சென்றிருந்தார். அந்த நிகழ்ச்சியிலே அதிக பெரும்பான்மையான மாணவர்களை அழைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அப்பொழுது அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சுகி செல்வத்தை பள்ளியினுடைய எல்லா இடங்களையும் சுட்டி காண்பிக்கிறார். சுட்டி காண்பிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் இதே பள்ளியிலே படித்தேன், இதே பள்ளியிலே நான் இப்போது தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்கிறேன், அதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று. இதை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு மாணவன் டக்குன்னு அடிச்சான். இந்த பள்ளியில படிச்சதுனால அவருக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்கல, இங்க வந்து சுயி செல்வம் அதை கேட்டு அந்த பையனுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட பாராட்டினார். அவனை மேடைக்கு அழைத்து அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட வந்து பாராட்டினார். இந்த தகவல் ஒரு அவருடைய ஒரு நிகழ்ச்சியில நடந்த நிகழ்வு. அப்பொழுது மாணவர்களுக்கு அந்த அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது. இன்றைய மாணவர்கள் நாளைய இந்தியாவை உருவாக்கக்கூடியவர்கள். ஆனால் இது போன்ற வழிதவறி நடப்பதற்கு முக்கிய காரணமாக நான் காண்பது, நாம் அவர்களை சரியான முறையில் வழி நடத்தவில்லை என்பதுதான். அவர்களை சரியான முறையில் வழி நடத்தாததன் குறைபாடு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இந்த பள்ளியிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஆகையால் இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் உங்கள் நட்புகளையும் உங்களை சார்ந்தவர்களையும் எடுத்துச் சொல்லி இது போன்ற விஷயங்களை அகப்பட்டுக் கொள்ளாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை இந்த தருணத்தில் நான் வைக்கிறேன். ஒரு மருத்துவர் என்ற முறையே இந்த போதைப்பொருள் உபயோகிப்பதால் ஏற்படக்கூடிய தீங்குகளை ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்கள் பார்வைக்கு வைத்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். போதைப்பொருள் மனரீதியில் முதலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, மனதளவில் முதலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது, உடல் அளவில் இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது, உயிரோடு விளையாடுகிறது. மனதளவில் ஏற்படுத்தக்கூடிய முதல் பாதிப்பு என்னவென்றால் அதனுடைய ஒரு ஈர்ப்பு. இப்ப நம்ம எல்லாம் அந்த பாட்டில் அப்படி ட்ரிங்க் பண்ணாலே நமக்கு வந்துட்டு ஒரு உற்சாகம் வரும். இந்த ஈர்ப்பு இருக்கு இல்லையா, இது வந்து மனதளவில் பாதிக்கக்கூடியது. இது வந்து அறிவியல் ரீதியாக ஓசிடி என்று சொல்லுவோம், அப்சசிவ் கம்பல்சரி டிசார்டர். ஒரு விஷயத்தை பார்த்துவிட்டு அது அடிக்ஷன் ஆவதற்கு முன்னாடியே நம்ம அடிக்ஷன் ஆகிறது. இது மனதளவை பாதிக்கிறது. இது நாளடைவில் அந்த போதைப் பொருளுக்கு அடிமைப்படுத்துவதற்கு ஒரு தூண்டுதலாக அமைந்து விடுகிறது. இதனைத் தொடர்ந்து மனிதனுக்கு டியூவல் பர்சனாலிட்டி என்று சொல்லுவோம். இரட்டை மனம் எப்பொழுதும் உண்டு. ஒரு மனம் என்பது நீங்க வெளிப்படையாக காணிக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நிலை. இரண்டாவது மனம் உள்மனம். நாம் உள்மனம் சொல்லுவதை எல்லாத்தையும் வந்து வெளியே காமிக்க முடியாது. This is called dual personality. இந்த ரெண்டு பர்சனாலிட்டி உள்ளவர்கள் தான் மனிதர்கள். உள்மனது சொல்வதை வெளிமனதோடு போட்டி போட்டுக் கொண்டு அதை அடக்கி ஆள்பவர்கள் தான் மனிதனுடைய இயல்பு. இந்த டியூவல் பர்சனாலிட்டியினுடைய பேலன்சிங் வந்து மாறிவிடுகிறது இந்த போதைப் பொருளுக்கு அடிமைப்படும் போது. அதனால நிறைய செய்திகள்லாம் நம்ம கேட்போம். என்ன போதை தண்ணி அடிச்சுட்டு வண்டியோட கிராஷ் டிரைவிங் பண்றது, கொலை பண்றது, சுசைட் பண்றது, ராபரி பண்றது, இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடுகள் தான். இது இரண்டாவது. மூன்றாவது, உடல் ரீதியாக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. லிவர் என்சைம்ஸ் எல்லாம் வந்து ரெகுலேஷன் ஆகும். லிவர் சிரோசிஸ்,
ஹெப்பாட்டிக் லிவர் கார்சினோமா, லிவர் ரிலேட்டடா உள்ள பெரும்பான்மையான வியாதிகளுக்கு முக்கிய காரணம் ஆல்கஹாலிசம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகையினால் இந்த விஷயங்களை உள்வாங்கி இது போன்ற போதைப் பொருட்களுக்கோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்று அறிவுறுத்தலின் பேரில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை இங்கு சிறப்புரையாற்ற நமது காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவார்கள். அவர்களுக்காக இந்த மேடையை விட்டுக் கொடுத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.